இல்லை, திருமாவளவன் இதற்கு எதிராக நான் வந்து மனித சங்கிலி நடத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் மனித சங்கிலி நடத்தினாலும் சரி, இரும்பு சங்கிலி நடத்தினாலும் சரி, நமக்கு என்ன சார்? அவர் ஏற்கனவே கோபுரங்களை பார்த்து கோபுரத்தில் இருக்க சிலைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆபாசமான நினைவுகள்லாம் வருதுன்னு சொன்னவர் தானே சார் அவர். இன்றைக்கி போய் திருப்பரங்குன்றத்தில் பரிவட்டம் கட்டிக்கிட்டு விபூதி பூசிக்கிட்டு அதை கூட மனச்சாட்சி இல்லாமல் யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கணுங்கிறதுக்காக திரும்பி நின்று ஒரு ஃபோட்டோவை செல்ஃபி ஃபோட்டோவை எடுக்கிறதுக்கு பதிலாக அப்படி ஃபோனை கண்ணாடியை ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த விபூதி அவை தொடச்சி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்த அந்த ஃபோட்டோ எடுக்கிற அந்த தம்பதிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபோட்டோவில் இவர் விபூதியோட காட்சி தரக்கூடாதான் ஐயா. அப்படி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் எந்த சங்கிலி நடத்துகிறானுங்க சார்? இவர் இப்படி தான் சார் இருப்பாங்க. இவங்களை திருத்த முடியாது சார். இந்துக்கள் தான் சார் திருந்தணும். 85% வாழ்ற உனக்கு வெக்கமா இல்லையா? நீ தினசரி வீட்டை விட்டு வெளியே போகும்போது பூசிட்டு நெத்தியில விபூதி பூசிட்டு போறிய. நீ விபூதி பூசுறத அவர் நெத்தியில அழிக்கிறது இல்ல, ஓ நெத்தியில அழிக்க துடிக்கிறாங்க. ஒவ்வொரு இந்து மக்களுடைய நெத்தியிலையும் விபூதி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதா இந்த திராவிட மாடலுக்கு எண்ணம், திருமாவளவன் அவர்களுக்கு எண்ணம், எல்லாருக்குமே அதான் எண்ணம். விபூதி வச்சா உனக்கு பிடிக்காது, ஏன்னா எனக்கு பிடிக்காது, அதனால நீ வச்சாலும் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற களத்தில் தானே சார் அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விபூதி வச்சு ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்துட்டேன் சார். சரி, அதை முடிச்சுட்டு வெளியே போகும்போது மேலே மலைக்கு அவங்க தர்காவுக்கு போகிறாங்க, அப்போ கூட இதெல்லாம் அழிச்சு கிழிச்சிட்டு பார்த்தீங்களா நான் திருப்பரங்குன்றம் போனாலும் விபூதியே இல்லாமல் வந்திருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிங்க. குள்ளா வாங்கி மாட்டிக்கிட்டேன். ரொம்ப மோசமான வருத்தத்துக்குரிய வேதனைக்குரிய இந்தியாவினுடைய அல்ல, தமிழகத்தினுடைய ஆன்மீக பூமி, புண்ணிய பூமி, 85% இந்து மக்கள் வாழ்கிற இந்த பூமியில் அப்படிலாம் காட்சியை பார்க்கும்போது நமக்கெல்லாம் வெட்கமாக இருக்குது.